Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject Discrete Mathematics for Anna University exam January 2024. In this video, we're going to see unit-wise discussion, important question discussion and question paper discussion. And we know that this particular code MA3354 Discrete Mathematics comes under regulation 2021. Okay, and this is common for CSE and as well as IT department. Right. Before going to the subject, I would like to set up a clear expectation about this particular subject, how to clear this particular subject. Right. So Max, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்க்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருந்தீங்க. Right. So what I have done is this is the first time I am posting video for mathematics. Okay. So what I have done, I have discussed with the senior maths professors, have got important questions for this particular subject. Right. அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். But maths பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே क्वेश्चन தான் வரும் அப்படினு சொல்ல முடியாது. So நீங்க எப்படி படிக்கணும் அப்படினு பாத்தீங்க அப்படினா நான் கொடுக்கிற क्वेश्चंस கண்டிப்பா பாருங்க. Right. And provided அதே பேட்டர்ன்ல இருக்க எல்லா क्वेश्चंसமே உங்களுக்கு தெரியணும். ரைட்டா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் sin x minus cos x ஃபோரியர் சீரிஸ் அப்படின ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரைட்? அப்படின ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஃபோரியர் சீரிஸ் sin x minus cos x அப்படின்றது क्वेश्चन கொடுத்திருக்க அப்படினு பாத்தீங்கன்னா சோ அந்த sin x cos x ரிலேட்டடா எந்த பேட்டர்ன்ல கேட்டாலும் உனக்கு ஃபோரியர் சீரிஸ்ல சால்வ் பண்ண தெரியணும். ரைட்டா? So we have touched the important areas in each and every unit, right? So that you will get a clear picture. எதெல்லாம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணனும், எந்த பேட்டர்ன் ஆஃப் क्वेश्चंस நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணனும்னு தெரியும். ரைட்டா? சோ கண்டிப்பா இந்த பர்టిక్యులர் சப்ஜெக்ட் வந்து உனக்கு ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்டா நீ ஃபீல் பண்ணுவ. பட் ப்ரொவைடட் இந்த क्वेश्चंस ரைட் and நான் சொல்ற பேட்டர்ன்ல நீங்க படிச்சீங்க அப்படினா டெஃபினட்டா you will be able to clear the paper, right? and இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படினா போன ரெகுலேஷனுக்கும் இந்த ரெகுலேஷனுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட்? பட் previous year question papers நிறைய நான் கொடுத்திருக்கேன். You can go through, don't get confused. 2021 regulation question paper இருக்கும் and அதுக்கு முன்னாடி ரெகுலேஷன் question papers இருக்கும். just to give an idea for you, right? so கொஞ்சம் தான் சிலபஸ் மாறி இருக்கு. ரைட்டா? so இப்போ நீ இங்க படிக்கிற பேட்டர்ன் ஆஃப் क्वेश्चंस ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 எடுக்கிற, அதுல இருக்க எல்லா பேட்டர்ன் ஆஃப் क्वेश्चंसையும் பார்த்துட்டு 5 क्वेश्चंस கொடுத்திருக்கேனா அந்த 5 क्वेश्चंसையும் பார்த்துட்டு அப்படினா relate with the question paper, அது பேட்டர்ன்ல question paperல இருக்கா அப்படினு ட்ரை பண்ணி பாரு. I have already cross verified it. Almost 80% of question வந்து அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு. சரியா? பட் நீ என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चंस பார்க்கணும்ன்றதுக்காக எல்லா question paperல இருக்க ப்ராப்ளம்ஸையும் பாத்தீங்க அப்படினா definitely you should be able to clear this particular paper. Right? Similarly part A வந்து நான் இந்த வீடியோலயே ஒரு யூனிட்டுக்கு part A क्वेश्चंஸும் தனியா கொடுத்திருக்கேன். அது இல்லாம 10 years question paperல இருக்க part A क्वेश्चंஸையும் பாருங்க. ரைட்? சோ ஒரு யூனிட்ல ரெண்டு part A questions. ரைட்? யூனிட் முடிக்க நீங்க 10 years question papersல இருக்க part A questions படிச்சீங்க அப்படினா ஷோர் ஷார்ட்டா உங்களால 8 questions கண்டிப்பா அட்டெண்ட் பண்ண முடியும் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும். ரைட்? சோ அப்போ question paper எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. ரைட்? that is the trump card for clearing this particular maths paper. Okay? So we will start with unit wise discussion. So unit wise discussionல ரைட்? so discrete mathematics first வந்து பாத்தீங்க அப்படினா logic and proofs. ரைட்? so இதுல வந்து பாத்தீங்கன்னா the proof method strategy, right? and as well as proportional equivalences. ரைட்? so எதுல இருந்து क्वेश्चंस வரும்ன்றது வந்து பாத்தீங்க அப்படினா mostly inference inheritance நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? so question by discussion பாக்கும்போது you will get the clear idea. right? and similarly unit 2 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படினா permutation combination, right? and as well as recurrence relationships, இதெல்லாம் நிறைய क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. and unit 3 ரொம்ப முக்கியம், graph. right? ஒரு graph pattern question கண்டிப்பா வந்து இருக்கு. and similarly Euler method, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு question இருக்கு. okay? right? and similarly unit 4 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா homomorphisms, right? and Lagrange theorem தியரியா படிச்சு வச்சுக்கோங்க. ரைட்? தியரியும் வந்து கேட்டிருக்காங்க நிறைய தடவை. சோ வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். ரைட்? and unit 5 once again வந்து பாத்தீங்கன்னா lattices and Boolean algebra நீ நிறைய தடவை பார்த்திருப்பீங்க. ரைட்? அதுல இருக்க தியரியும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்? so that it will be useful for you.
Okay, so in the subject what I have done is I have given this particular textbook, right? In the textbook நீ download பண்ணலாம், but I'm not sure எத்தனை பேர் மேக்ஸ்க்கு textbook ரெஃபர் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம யூசுவலா மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா கிளாஸ் நோட்ஸ் இல்லனா லோக்கல் ஆத்தர் புக்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவோம், ரைட்? பட் நீங்க டெக்ஸ்ட் புக்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு யூனிவர்சிட்டியில, ரைட்டா? சோ கண்டிப்பா இந்த டெக்ஸ்ட் புக் ரெஃபர் பண்ணுங்க, ரைட்? சோ 10 years of question paper and as well as this textbook descriptionல கொடுத்திருக்கேன், ரைட்? So you will see important questions of unit 1 part A, right? So இது hand written இருக்கறனால கொஞ்சம் clarity கம்மியா இருக்கும், right? So please adjust. I believe that you can able to zoom and see the questions in your laptop or mobile, right? So கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது நான் நம்புறேன், right? So part A பொறுத்த வரைக்கும் find the truth table இந்த பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்க. Similarly express A to B in terms of connectives இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க, ரைட்? Similarly symbolize the statement all men are moral இந்த பேட்டர்ன்ல இருக்க क्वेश्चन பாருங்க. And write the negotiation statement for this particular equation. Define proportion and define tautology with an example. Similarly show that functionality of this connectivities, right? So இதெல்லாம் part A क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. part A क्वेश्चंस இத பார்த்தா கூட நீ யூனிட் வைஸ் நீ பாக்கும்போது ஒரு யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் parallel 10 years of question paper எடுத்து பாரு. நீ யூனிட் முடிச்சிட்டே அப்படினா 10 years question paperல இருக்க क्वेश्चन உன்னால சால்வ் பண்ண முடியுதா, தெரிஞ்ச क्वेश्चनா இருக்கா அப்படினு பாரு. அப்படி இருந்தாதான் உன்னால அந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும், ரைட்? क्वेश्चन பேப்பர் எப்படி வந்தாலும் உன்னால பாஸ் பண்ண முடியும், ரைட்டா? Similarly part B questions பாத்தீங்க அப்படினா prove that root 2 is irrational, proof by contradiction, right? Similarly இந்த பேட்டர்ன்ல ஒரு क्वेश्चन எல்லா क्वेश्चन பேப்பர்லயும் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க, ரைட்? So go through it, right? And similarly fourth question பாத்தீங்கன்னா logically derived from premises, right? And இந்த பேட்டர்ன்லயுமே கண்டிப்பா ஒரு क्वेश्चन இருக்கு, ரைட்? Like this pattern, right? இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்து நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க, ரைட்டா? You can see here obtain principal conjugate normal form and principal disjunction normal form. Similarly show that in the expression prove பண்ண சொல்லிருக்காங்க, right? And indirect method இந்த question கண்டிப்பா பாருங்க, நிறைய question paperல repeat ஆயிருக்கு, right? இதே pattern of question, okay, right? So 7 questions unit 1ல கொடுத்திருக்கேன். provided unit 1 நீங்க பாக்கும்போது இந்த pattern questions கூட parallel இருக்கிற questions கண்டிப்பா பாருங்க, right? Similarly unit 2ல once again part A Pigeonhole principle, and similarly in the equation find the number of bits strings of length 10 that either begin with 1 or end with 0. Similarly you can see இந்த மாதிரி word கொடுத்துட்டு அதுல words கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, right? Similarly how many permutation can be made of the letter of the word, right? And similarly how many bit strings of length 12, exactly 4 ones. Similarly how many cards must be selected from the standard deck of 52 cards use பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, right? Please go through the 7 2-mark questions, okay? And part B பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா mathematical induction. இதுல நிறைய क्वेश्चन mathematical inductionல ஏதோ ஒரு பேட்டர்ன்ல இந்த பர்టిక్యులர் பேட்டர்ன் இந்த பேட்டர்ன்ல நிறைய தடவை क्वेश्चंस வந்திருக்கு, சரியா? Right? And as well as find the number of integers between 1 to 250 divisible by any integers 3 to 3 5 7. And once again mathematical induction problem இது வேற பேட்டர்ன்ல இருக்கு, right? So similarly இங்க பாத்தீங்க அப்படினா prove பண்ண சொல்லிருக்காங்க a positive integer such that m divides to the power of n minus 1. But mathematical inductionல இருக்கிற எல்லா டைப்ஸையும் நீங்க பாத்துட்டீங்க அப்படினா it will be very useful to attend a question in unit 2, okay? And similarly recurrence relation, right? ரெண்டு பேட்டர்ன் வச்சுக்கோங்க, mathematical induction and as well as recurrence relationship. இது ரெண்டுத்துலயுமே பேஸ் பண்ணி எல்லா क्वेश्चन பேப்பர்ல most of the questions இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பேட்டர்ன்ல இருக்க எல்லா क्वेश्चन நீங்க கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணணும், ரைட்டா? You can see a recurrence relationship again, right? And similarly இந்த மாதிரி ஒரு statement question, that is unit 2. And unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா draw the graph for adjacent matrix, define self complementary graph, how many edges are there in graph, theory questions இதெல்லாம், and I give an example for this particular condition.
And similarly, write the adjacent matrix. Draw the graph. 5 vertices use பண்ணி graph வரைய சொல்லிருக்காங்க. Define simple complete pseudographs. Similarly, define Eulerian and Hamiltonian graphs with an example. இந்த theory questions எல்லாம் கண்டிப்பா பாருங்க. Just what is what ஆ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க பஸ்ல போகும்போது கூட நீங்க பார்க்கலாம். Right? Self complementary graph na enna, and just Google பண்ணாவே you will get the answer. Okay? Because theory questions வந்தா நீ ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்டா? 2 மார்க்ஸ்லயும் சரி, and Lagrange's அந்த மாதிரி தியரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தடவை ரிப்பீட் ஆன क्वेश्चंस, அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ரைட்டா? And Unit 3 என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா I'm not sure எவ்வளவு டஃப் இந்த கிராஃப் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது எவ்வளவு டஃப்னு எனக்கு தெரியல. பட் ஆனா கிராஃப் யூஸ் பண்ண क्वेश्चंस கண்டிப்பா क्वेश्चन பேப்பர்ல இருக்கு. ரைட்டா? சோ அப்போ இதுல என்ன ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அத டிஃபரண்ட் கிராஃப்ஸ் அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க கிராஃப் क्वेश्चन நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணாவே ஷூர் ஷாட்டா ஒண்ணா ஒரு क्वेश्चन எழுத முடியும். ரைட்டா? Similarly பாத்தீங்க அப்படின்னா prove handshaking theorem and number of vertices of odd degree graph is always even. prove பண்ண சொல்லிருக்காங்க. Similarly if a graph G is self complementary then prove அப்படி கேட்டிருக்காங்க. And similarly இந்த டயகிராம் கொடுத்துட்டு கிராஃப் இந்த பேட்டர்ன்ல தான் நிறைய क्वेश्चन பேப்பர்ல क्वेश्चंस இருக்கு இந்த 4th பேட்டர்ன்ல. சோ அத நல்லா பாருங்க. Similarly 5th question வந்து பாத்தீங்க அப்படின்னா once again prove பண்ண சொல்லிருக்காங்க using Hamiltonian, right? And similarly Eulerian graph, Eulerian யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க நிறைய தடவை. ரைட்டா? சோ அப்போ அந்த இந்த பர்టిక్యులர் கிராஃப் டைப் and as well as Eulerian concept வந்து அதிகமா பாருங்க. ரைட்டா? prove that bipartite graph with n metrics having maximum of n by 4 8 stages. Okay, the 7 pattern of questions பாருங்க. 7 pattern எல்லாம் பார்க்க முடியல சார், at least graph and Hamiltonian and Eulerian graph concepts கண்டிப்பா questions பாருங்க. ரைட்? so unit 4 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா mostly theory questions இருக்கு. part A ல define semi graph, give an example, semicircle group and as well as kernel for homomorphism, prove the identity element, prove the group independent law is true. Similarly இது வந்து பாத்தீங்க அப்படின்னா identify the element of group Z, define field integral domain. இதுல இருக்க எல்லா क्वेश्चंस கண்டிப்பா பாருங்க. ரைட்? parallel இப்போ இது வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு டெஃபினிஷன்ஸ் இருக்கும் யூனிட் 4ல. ரைட்டா? அப்போ 10 years of question papers ல இருக்க 2 மார்க் क्वेश्चंस கண்டிப்பா பாருங்க. ரைட்? சோ similarly பாத்தீங்கன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சோ அத தியரி क्वेश्चन தான் நல்லா படிச்சுக்கோங்க. Lagrange's theorem. ரைட்? show that two right cosets of H and G are either disjoint or identical. Similarly, show the interaction of two normal subgraphs of a graph is a normal subgroup. Prove that group homomorphism preserves identity and inverse. Right? And cyclic group use பண்ணி problem கேட்டிருக்காங்க. Right? prove பண்ண சொல்லிருக்காங்க. Similarly, kernel graph homomorphism, right? Abelian group in the problem and as well as examine this matrix use பண்ணி problem கொடுத்திருக்கோம். 8 questions கொடுத்திருக்கோம். ரைட்? சோ இதுல வந்து நீங்க எல்லா பேட்டர்னையும் நீங்க வந்து பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஹோமோமார்பிசம். ரைட்? நீங்க லாக்ரேஞ்ச் தியரம் கண்டிப்பா படிச்சாகணும். தியரி क्वेश्चन எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிங்க. ப்ரூவ் தட் இந்த யூனிட்ல ப்ரூவ் தட் எதெல்லாம் கொடுத்திருக்கணும் அதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 8 क्वेश्चंस கண்டிப்பா நீ தெரிஞ்சிருக்கும் யூனிட் 4ல. ரைட்? and யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா part A excuse me, define lattice, draw the Hasse diagram, state De Morgan's law. Similarly, let x is equal to, right? And similarly prove that lattice in the expression கேட்டிருக்காங்க. Similarly, when is the lattice said to be Boolean algebra? Similarly, define partial ordered set. இந்த Boolean algebra யூஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த யூனிட்ல இருக்கும். ரைட்? அது ப்ரூஃப்ஸா இருக்கலாம், இல்லனா வந்து தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ரைட்? சோ பார்ட் A ல இந்த 7 क्वेश्चंस யூனிட் 5 ல கண்டிப்பா படிங்க. ரைட்? பார்ட் B you can see Hasse diagram. இந்த Hasse diagram யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா யூனிட் 5 ல இருக்கு. சரியா? சோ அது வந்து டிஃபரண்ட் பேட்டர்ன்ஸ்ல இருந்தா அந்த பேட்டர்ன்ஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. Similarly, De Morgan's theorem in any Boolean algebra, it's very important question. அதையும் பாருங்க, அது ஈஸி நீ படிக்கிறது, theoretical question, right?
Clear in the sense easy and solve பண்ண முடியும். Okay. Similarly, show that every chain is a distributive lattice, right? And in a distributive complemented lattice, show the following in the expressions கொடுத்திருக்காங்க, right? So நான் ஃபாஸ்டா சொல்றேன், பட் வீடியோல நீங்க பாஸ் பண்ணி என்னென்ன क्वेश्चंस உங்களால பார்க்க முடியும். Correct? Similarly, show that every ordered lattice இந்த laws prove பண்ண சொல்லிருக்காங்க, right? Similarly, show that every distributive lattice is a modulator but not conversely, right? Similarly, complemental and distributive lattice prove பண்ண சொல்லிருக்காங்க, and this is very very important question. இந்த பேட்டர்ன்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த question, ரைட்டா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ்ல நிறைய தடவை இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க, ரைட்டா? சோ இந்த 8 क्वेश्चंस நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க, ஓகேவா? see क्वेश्चंस நிறைய இருக்கு யூனிட்ல, அட்லீஸ்ட் வந்து நான் கொடுத்த क्वेश्चन நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? எல்லா பேட்டர்னையும் பார்க்க முடியல சார் அப்படின்னா நான் கொடுக்கிற क्वेश्चन மட்டுமா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரைட்? I will see question paper discussion. Question paper discussionல we are going to see April May 2023 question, right? So இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் 2021ல எடுத்த क्वेश्चन தான், ரைட்டா? சோ இந்த क्वेश्चन பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரூத் டேபிள் இது நம்ம क्वेश्चन பேப்பர்ல இருக்கு. You can see this particular pattern அது நம்ம கொடுத்த क्वेश्चंஸ்ல இருக்கு. How many ways are there? Select 5 players. இந்த क्वेश्चन நம்ம பார்த்த பேட்டர்ன்ல இருக்கு. State pigeonhole principle, simple graph, right? இது வரைக்குமே 5 questions நம்ம பார்த்த क्वेश्चंஸ்ல இருக்கு. Draw the graph for this matrix. இதுமே நம்ம பார்த்த question, right? Similarly, what is commutative semi-graph? Define field, right? Draw the Hussey diagram for this and state De Morgan's law. இப்ப நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நான் கொடுத்திருக்க பார்ட் A and as well as 10 years question paperல இருக்க பார்ட் A இது பார்த்தாவே டெஃபினட்டா உன்னால 8 to 9 questions ஷூர் ஷாட்டா எழுத முடியும், ரைட்டா? அட்லீஸ்ட் 8 questions ஆவது damn sure எழுத முடியும். see when you attend 8 questions correctly in part A அந்த சப்ஜெக்ட்ல நீ ஃபெயில் ஆக வாய்ப்பே கிடையாது, ரைட்? சோ நீ இந்த சப்ஜெக்ட்டை நீ கிளியர் பண்றதுக்கு this is the very first thing you have to do, right? part A அட்லீஸ்ட் 8 questions நீ எழுதணும். அதுக்கு செப்பரேட்டா part A நீ ப்ரிப்பேர் பண்ணு, ரைட்டா? क्वेश्चन பேப்பர் வச்சுக்கோ, நான் கொடுத்த क्वेश्चन வச்சுக்கோ. சோ அதை வச்சு நீ ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உன்னால அடிக்க முடியும், ரைட்? சோ part B பாத்தீங்க அப்படின்னா as I said இந்த பேட்டர்ன்ல நம்ம क्वेश्चन பார்த்திருக்கோம், and similarly இந்த statement question, similarly partial conjective normal form, right? indirect methodல இதெல்லாம் நம்ம பார்த்த பேட்டர்ன்ல இருக்க क्वेश्चन தான், சரியா? சோ நான் கொடுத்த क्वेश्चन அதோட பேட்டர்னை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. mathematical induction, as I said mathematical inductionல கண்டிப்பா क्वेश्चन இருக்கும், and one important thing is நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இதுல வந்து டைரக்ட் 16 மார்க்ஸ் கேட்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, சான்சஸ் ஆர் வெரி லெஸ். எல்லா யூனிட்லயுமே 8 மார்க்ஸ் தான் கேட்பாங்க, ரைட்டா? சோ அப்போ 8 மார்க்ஸ் கேட்கும் போது நீ உனக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. தட் இஸ் இப்போ ஒரு क्वेश्चन தெரிஞ்சிருக்கு, ஒரு क्वेश्चन தெரியாது, ரைட்டா? சோ அப்படி இருந்தா நீ கண்டிப்பா மாட்டிப்ப, ரைட்டா? சோ அப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாதான் உன்னால சால்வ் பண்ண முடியும், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த क्वेश्चन எடுத்துக்கிட்ட அப்படின்னா இந்த क्वेश्चन நல்லா தெரிஞ்சிருக்கும், ஆனா இந்த क्वेश्चन தெரியாது. அப்படி இருக்கும்போது உன்னால ஒரு क्वेश्चन தான் எழுத முடியும். அதே மாதிரி 2-3 क्वेश्चन ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா you will be in trouble. so that is why மேத்ஸ்ல நிறைய ஃபெயில் ஆகிறதுக்கு இதுவுமே ஒரு ரீசன், ஓகே? சோ கொடுத்திருக்க क्वेश्चन எல்லாத்துலயுமே சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஓகே? and this is another solve expression, right? and இப்ப பாத்தீங்கன்னா recurrence relation, as I said கண்டிப்பா mathematical induction and as well recurrence relationல ஒரு क्वेश्चन கண்டிப்பா இருக்கும், ரைட்டா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் இதுவுமே நம்ம பார்த்திருக்கோம், அதே எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம். and similarly 13th क्वेश्चन பாத்தீங்கன்னா யூனிட் 3ல as I said graph, right? இந்த மாதிரி டயகிராம்ஸ் யூஸ் பண்ணி graph question is very very important, and இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த क्वेश्चन தான், ரைட்டா? ரைட்? எப்படி அந்த graph question நல்லா பாருங்க. graph question நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உன்னால பார்ட் 3ல அதாவது யூனிட் 3ல உன்னால ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும், ரைட்டா? You can see here unit circuit use பண்ணி இந்த graph. Similarly, prove that there is a simple path between every pair and distant pair. Prove that ன்னு யூனிட் 3 யூனிட் 4ல ஒரு 4-5 क्वेश्चन கொடுத்திருக்கோம், கரெக்ட்டா? அந்த क्वेश्चन எல்லாத்தையுமே கண்டிப்பா பாருங்க, டெஃபினட்டா you will be able to attend, right? and you can see here prove that this one is an abelian group. Similarly, show that any two right cosets of H are either disjoint or identical. இதுவே நம்ம பார்த்த क्वेश्चन தான். You can see here state and prove Lagrange theorem, right? Show the intersection of two normal groups of subgroup, right? இதுமே நம்ம பார்த்த क्वेश्चन தான், ரைட்டா?
Similarly, Unit 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அசி டயகிராம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. And similarly lattice, right? Prove that ன்னு கேட்டிருக்காங்க. You can see here இந்த பேட்டர்ன்ல கண்டிப்பா क्वेश्चन இருக்குன்னு சொன்னேன். ரைட்டா? டிஃபரன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் lattice, similarly Boolean algebra யூஸ் பண்ணி இத ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே? சோ இப்போ நீங்க இந்த क्वेश्चन பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா, ரைட்? at 85% of questions வந்து நம்ம பார்த்த பேட்டர்ன்ல தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம சொன்ன क्वेश्चंஸே இருக்கு. கரெக்ட்டா? சோ prove that எந்த क्वेश्चनலாம் இருக்கோ நான் கொடுத்த क्वेश्चनல அது எல்லாத்தையுமே கண்டிப்பா படிங்க. ரைட்? that is very very important question. எதையுமே எலிமினேட் பண்ணாதீங்க. ஓகே? So today what we have seen is we have seen important questions for discrete mathematics and எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ உனக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த சப்ஜெக்ட்டை கிளியர் பண்றதுக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? So all the very best my dear students. Thank you. Thank you students. Thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.